இன்றைக்கு பெரும்பாலும் மன முறிவுகள் ஏற்படுவதற்கு இந்த பெண் சுதந்திரம் ஒரு காரணம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? மன முறிவுகளுக்கு காரணம் பெண் உரிமை பற்றிய சிந்தனைகளே அல்ல. பெண் உரிமை என்பது ஒரு கான்செப்ட். தன்னுடைய உரிமை பற்றி சிந்திக்கிற ஒவ்வொருவரும் தன்னை சுற்றி இருக்கிறவர்களுடைய உரிமையை பற்றியும் சிந்திக்கணும். அப்போ தான் அது உரிமை. எனக்கு உரிமை இருக்கணும், நீ அடிமையாக இருக்கணும்னு நினைப்பது எப்படி உரிமையாக இருக்க முடியும்? அதனால் இவங்க அதற்கு அந்த முலாம் பூசுகிறாங்க. அந்த முலாமெல்லாம் கிடையவே கிடையாது. இன்றைக்கு மனமுறிவுகளுக்கு பெரும்பாலும் காரணமாக இருப்பது நான் ஏன் விட்டு கொடுக்கணும்னு ரெண்டு பேருமே நினைப்பது தான். டாலரன்ஸ் லெவல் ரொம்ப கம்மி. அது டாலரன்ஸ் லெவல் இருக்கணும்னு அவசியம் இல்லை. எதுவரை குழந்தைகள் பிறக்கிறவரை நான் ஏன் உனக்கு விட்டு கொடுக்கணும்? நீ சொல்கிறத நான் கேட்கணுமா? நான் என்ன நீ வச்ச ஆளா? இதெல்லாம் தாராளமாக சொல்லி அடிச்சுக்கலாம். ஆனால் பிள்ளைகளை இல்லாமல் இருக்கிற மட்டும் சண்டை போட்டுக்கிட்டே இருங்க. குழந்தைகள் வீட்டுக்கு வந்த பிறகு ரெண்டு பேரும் விட்டு கொடுத்தே ஆகணும். ஏன்னா அவங்க ஒன்று தானே அவங்கள்ட்ட கெஞ்சி கேட்டால் அவங்க பிறந்தாங்க. இந்த உலகத்துக்கு அவர்களை கொண்டு வந்தது நீங்கள். அப்போ அந்த குழந்தைகளுக்கான சரியான குடும்ப சூழலை உருவாக்குகிற பொறுப்பை ஏற்றுக்கொண்டு தானே நீங்கள் பிள்ளைகளை இந்த உலகத்துக்கு கொண்டு வந்திருக்கீங்க. அப்புறம் அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்ட பிறகு அந்த குழந்தைகளுக்கு மோசமான குடும்ப சூழலை ஏற்படுத்துகிற உரிமை உங்களுக்கு யார் கொடுத்தது? அதற்கு பிறகு விட்டு கொடுத்து தான் ஆகணும். பிள்ளைகளுக்காக விட்டு கொடுக்கணும், அந்த குடும்பம் ஒன்றாக இருப்பதற்காக விட்டு கொடுக்கணும். எக்ஸ்ட்ரீம் ஸ்டெப்ஸில் வேறு வழி இல்லைன்னா செய்யலாம். ஆனால் இந்த சின்ன சின்ன விஷயத்துக்கு அவங்க அம்மா பேச்சையை கேட்குறாரு, என்னை வெளியில் கூட்டிகிட்டு போக மாட்டேங்கிறாரு, என்னை ஃபோன் பேச விட மாட்டேங்கிறாரு. இந்த மாதிரியான காரணங்களுக்காக விலகி போக வேண்டும் என்றால் தாராளமாக விலகி போங்க. குழந்தை பிறக்காத மட்டும். குழந்தை என்று ஒன்று வந்த பிறகு ரெண்டு பேருனுடைய பொறுப்பு. ரெண்டு பேரும் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். இந்த பிள்ளைகளினுடைய நெஞ்சுக்குள் நஞ்சை கொட்டுகிற குடும்பங்கள் நிறைய இப்போ இருக்குது. அது எனக்கு பெரிய கவலையை தருகிறதாகத்தான் இருக்குது. அதனால் பெற்றோர்களாக ஆன பிறகு காம்ப்ரமைஸ்ன்றது இல்லாமல் முடியாது சார். விட்டு கொடுக்க தான் வேணும். இட் இஸ் அ மஸ்ட். அதை திருமணத்துக்கு முன்னாடியே அந்த இளைஞனுக்கும் அந்த மணப்பெண்ணுக்கும் நம்ம சொல்லணும். விட்டு கொடுத்து தான் போகணும். அப்போ தான் ஒன்றா இருக்க முடியும். அதெல்லாம் எனக்கு வேலைக்கு ஆகாது சார்னா நீ தயவு செஞ்சு கல்யாணமே பண்ணிக்காது. பி சிங்கிள். என்ன இப்போ ஆச்சு? அதுதான் என்னுடைய பார்வை.